தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்கிய 33 இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிற வாகனங்கள் மற்றும் அது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பைக் ரேஸ் ஈடுபட அழைப்பு விடுக்கும் வகையில் இன்ஸ்டாவில் ஒரு இளைஞர் ஒருவர் பதிவு செய்திருந்தார். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் 4 பேரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இளைஞர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி பைக் ரேஸில் ஈடுபட வரும்படி அந்த இளைஞர் அந்த வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் சென்னை காவல்துறையினர் பைக் ரேஸை தடுப்பதற்கான பல்வேறு வாகன தணிக்கையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக மெரினா கடற்கரை சாலை, அதே போல பெசன்ட் நகர் கடற்கரை சாலை, அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாகன தணிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த வாகன தணிக்கைகளையும் மீறி நேற்று மாலையிலிருந்து இரவு வரை அதிவேகமாக சாலையில் பைக்குகளை ஓட்டியதாக 33 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவல்லிக்கேணி போலீசார், சிந்தாதிரிப்பேட்டை போலீசார், அண்ணா சாலை போலீசார் இந்த நடவடிக்கையில் மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 33 பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னையின் பிற பகுதிகளிலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கணக்கெடுப்பிலும் சென்னை காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிடிபட்ட பைக்குகளுடைய உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை என்னென்ன எடுப்பது என்பது குறித்து போலீசார் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.